ஏன்னா நிறைய நேரங்களில ஆமா நான் எங்க இருந்து உழைக்க போறேன் காத்து எனக்கு நேரமே கத்தர் தான் உனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நேத்து ஒரு 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 இதை படிக்கிறேன் நானு. அது சொல்லுது 8 மணி நேரம் தூங்கணுமா, 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமா, 8 மணி நேரம் நம்ம உழைக்கணுமா. அப்ப கணக்கு போட்டு பார்த்தேன், என்னடா அது இப்படி பேசுறாங்களே, எனக்கு 8 மணி நேரம் தூக்கமே வரலையே ஆண்டவரே, எப்படி எனக்கு புரியலையே. எப்படி அதாவது என் மைண்ட் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்னா, இந்த பேங்க்ல சொல்றானே இதை போய் செய்யலாமா, அங்க சொல்றானே இதை போய் செய்யலாமா, இதை வாங்கி போட்டுடலாமா, அதை கொடுத்துடலாமா, அதை செஞ்சிடலாமான்னு அதையோட என் மைண்டுனா ஆண்டவர்கிட்ட கேட்கும், ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்க. நீ கர்த்தருக்காக பண்ற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடும் உனக்கு பதில் கொடுக்கும். இப்பயாச்சும் உஷாரா இருந்துக்கோ. நான் போச்சுப்பேன்பா, நான் வந்துருவேன் பாரு, 5 வருஷம் அந்த 5 வருஷம் கூட இப்படியேதான் இருப்பேன். ஹலோ, 5 வருஷம் கூட அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன். ஒன்றும் புரியாது. என்னடா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, ஆவிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இந்த முதலீடை செய்யறவங்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஊழியங்களும் போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கத்தரால நிறுத்தவே முடியாது. அதாவது இந்த 7 பாயிண்ட் வாசித்தம் பார்த்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டா, பாண்டா, ஃபிக்ஸடா, இஎஃப்டி, இடிஎஃப்ஆ, இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர். இதெல்லாம் நீங்க கொடுத்தது எனக்கு தெரியும். ஆவி, ஆத்மா, சரீரம், ஞானம் ஆண்டவர் கொடுக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவேன். நான் ஞானத்தை ரொம்ப விரும்புவேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னமோ 0 தான், முட்டை தான், என்ன அதெல்லாம் வேஸ்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏத்துக்கின பிறகு ஆண்டவர் கொடுக்குற ஞானம் பாத்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் உனக்கு ஞானமும் விவேகம் தந்திருக்குதுமானாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களை பார்க்கலாம், உனக்கு பின்னிருந்த ராஜாக்களை பார்க்கலாம், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட்டி தருவேன். யாருக்கு சொல்றாரு? சாலமோனுக்கு தருவாரு. அந்த கிட்டத்தட்ட அந்த வசனங்களாம் நான் 20 வருஷத்துக்கு மேல சொல்லி ஜோம் பண்ணிருக்கிறேன். அப்படி ஒண்ணு பெரிய இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிற ஞானம் கிடையாது. ஆனா அந்த ஞானத்தை கர்த்தர் ஏற்ற நேரத்துல கொடுக்கிறாரு. நீ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி முதலீடு செய்யணும். சோ இந்த முதலீடை பத்தி நீங்க ஒரு வேலை கேட்கறீங்கன்னாக்கா, தயவு செய்து ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறவங்க, ஆண்டவரோடு கூட இருந்து ஜெயிச்சவங்களை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா அவங்களுடைய முதலீடுகள் வேற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லிட்டே இருக்கிறேனே, நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறேனே. எப்படி ஆண்டவர் இதை செஞ்சீங்க, எப்படி இதை கொடுத்தீங்க, எப்படி இந்த நான் நினைச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். ஒரு இடத்துல கூட என் காசை போட்டு நான் டிக்கெட் வாங்குறதே கிடையாது. அப்ப நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, எப்படி அது? இல்ல நீ எனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நீ எனக்காக இதை செஞ்சல, நீ எனக்காக